வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ ஆந்திரா டூர் போனதை பற்றி ஒவ்வொரு பதிவெல்லாம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிறு கூர்மம். கூர்மங்கிறது மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் வந்து ரெண்டாவது அவதாரம் சொல்லக்கூடியதான் கூர்ம அவதாரம் சொல்லுவோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா விசாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீகாக்குளம்ங்கிற ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 111 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலவர் வந்து ஆமையுடையில் இருப்பாருங்க. கூர்மானந்த சுவாமி வந்து காட்சி அளிக்கிறார். இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு 20 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க. 20 ரூபாய் கொடுத்து உள்ளே போனோம்னா மூலவரை பக்கத்தில் உட்காந்து பார்க்கலாங்க. கிட்ட இருந்து பார்க்கலாம். இந்த மூலவரோட காட்சி எப்படி அளிக்கிறார், ஆமையுடையில் தான் இருப்பாருங்க. நம்ம அப்படியே அந்த கோயிலெலாம் பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா, வெளியே பார்த்தீங்கன்னா ஆமைகள், நூற்றுக்கணக்கான ஆமைகளை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. நிறைய அது ஒரு கண்கொள்ள காட்சி. நிறைய ஆமைகள் பாருங்கள், எக்கச்சக்கமான ஆமைகள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு மரம், அந்த 2 மரம் இருக்காங்க. அந்த மரத்தை பற்றி எனக்கு ஒரு காட்சியே வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூடுகள் இருந்துச்சு. கூடில் நாரைகள் வந்து நிறைய கூடு கட்டி இருக்குது. பக்கத்தில் நிறைய வவ்வாலுங்க எக்கச்சக்கமாக தொங்கிட்டு இருக்குங்க. வவ்வால்லாம் ஒன்று பெரிய பெரிய வவ்வால். ஒவ்வொரு வவ்வாலும் பார்த்து 4 கிலோ 5 கிலோ சைஸ் இருக்க மாட்டிருக்கு. நல்லா இருந்துச்சு காட்சி. ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்துச்சு. எல்லாம் நாரைகளும் இதெல்லாம் ஒன்றா இருக்கிறதே வந்து ஒரு சிறப்பான ஒரு காட்சி. நல்ல ஒரு பழமை வாய்ந்த கோயிலுங்க. வைணவ தலவங்களும் மிக முக்கியமான கோயில் தான் இந்த ஸ்ரீ கூர்மம்ங்கிற கோயிலுங்க. நேரம் கிடச்சி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க. ஒரு சிறப்பு வாய்ந்த தலம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.